எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுது. இந்த கேள்வி எப்போ எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த இன்ஸ்டாகிராம் பார்க்கும் பொழுதோ, அல்லது மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதோ, அல்லது நம்ம சுற்றுலா செல்லும் பொழுதோ, அல்லது இந்த வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த கேள்வி வராது. இந்த கேள்வி எப்போ வரும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, இது ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கே, இவ்வளோ பிரச்சனையாக இருக்கேன்ற போது தான் வரும். இதைத்தான் ஜேகே அவர்கள் சொல்கிறாரு. அதாவது வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு அருமையான கருத்து சொல்கிறாரு. மனுஷன் எப்போ இந்த கேள்வியை கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சித்திரவதைக்குள்ளாகும் பொழுது, தினம் தினம் வேதனை அனுபவிக்கிறான்னா அவன் தேடுறான். இப்போ இது எனக்கு ஒத்து வரல, அப்போ இதை விட ஒரு மிகச்சிறந்த நோக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு தேடுதலில் முயற்சியில் ஈடுபடுறான். இதை அவர் சொல்கிறாரு, இது மிகப்பெரிய ஒரு தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு, எஸ்கேப்பிங் ஃப்ரம் த லைஃப் அப்படின்றார். ஆக இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தேடும்பொழுது அவனுக்கு 2 விதமான பதில் கிடைக்குது. வாழ்க்கையின் நோக்கம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. வாழ்க்கையின் நோக்கம் கடவுளை அடைவதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயமுமே நீ தேடுதலை நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ தப்பிக்க பார்க்குற. உண்மை அப்படின்றது நீ உனக்குள்ள ஆராய்ஞ்சு பார்க்கணும். உனக்குள்ள என்ன இருக்கு, உண்மையிலேயே வாழ்க்கை அப்படின்ற நோக்கம் அதுதான் முக்கியமா, இல்லை உனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் முக்கியமா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதான்னு யோசிச்சு பாருங்க. இந்த காணொலி சற்று புரிவதற்கு கடினமாக இருந்தாலும் இந்த காணொலி உங்களுக்கு புரிந்து விட்டால் வாழ்க்கையை மாறிவிடும்ன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தேடுறீங்களா, இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற மனக்குழப்பம், பயம், வெறுமை, இதிலிருந்து நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு பார்க்குறீங்களா? அப்படி தப்பிச்சு போகணும்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுவீங்க. ஆனால் அரை மணி நேரத்தில் திருப்பி வந்துடுவீங்க. தப்பிச்சு போயிடுவீங்க, 10 நாள் திருப்பி வந்துடுவீங்க. தப்பிச்சு போயிடுவீங்க, அடுத்த ஜென்மத்தில் திருப்பி வந்துடுவீங்க. ஆக தப்பிச்செல்லாம் போக முடியாது தம்பி. ஒழுங்காக ஆராய்ஞ்சிப்பார். உனக்குள்ள என்ன இருக்குன்றதை நீ ஆராய்ந்து பார். அதை நீ தெளிவான கண்ணோட்டத்தை பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு வாழ்க்கையை தெளிவாக வாழக்கூடிய மனிதன், அதாவது வாழ்க்கையை உண்மையிலேயே உணர்ந்த மனிதன் எப்படி திரும்ப வாழ்வான், அந்த நொடி மட்டும்தான் வாழ்வான். அதுதான் அவனுக்கு ஆரம்பம், அதுதான் அவனுக்கு முடிவு. அவன் உள்ளதை உள்ளபடி பார்ப்பான். தன்னுடைய விஷயம் அந்த கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எப்பொழுதுமே ஒரு திருப்திகரமான மேலே இருக்கக்கூடியவன் தெளிவாக பார்க்க முடியும். அவன் வாழ்கின்ற வாழ்க்கையில் அவன் இந்த கேள்வியை கேட்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றார். நாமே இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம்னா நமக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களில் கான்ஃப்ளிக்ஸில் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும், ஏகப்பட்ட பய உணர்வில் இருக்கும். இந்த உணர்வுகளெல்லாம் நாம் கவனிக்கணுமே ஒழிய நாம் வாழ்க்கை நோக்கம் என்னன்ற அந்த கேள்வியை மாற்றி விட்டுட்டு அதிலிருந்து நாம் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்றார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பல இடங்களில் ஜேகே பேசுவதை பார்த்தால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதது போல் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அவர் சில இடத்துல கடவுளை இதை தான் நீ கடவுள்னு சொல்கிற இல்லையா, அது நிச்சயமாக கடவுள் இல்லைன்றார். அவர் சொல்கிறாரு, நான் கடவுளை நோக்கி போகிறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயத்தை வச்சு நீ ஒரு படிமுறை போட்டு அந்த படியில் ஏறி போகிற அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது கடவுள் இல்லை அப்படின்றார். ஜேகே மட்டும் சொல்லலைங்க, நம்முடைய சைவ சமயம் சொல்லுது, சுட்டி காட்டப்படக்கூடிய பொருள் அனைத்துமே சடப்பொருள்னு, அது அறிவு பொருளாக இருக்க வாய்ப்பு இல்லை. நீ கண்ணில் ஒரு விஷயம் பார்க்குறியா, கண்டிப்பாக சொல்ல முடியும் அது நிச்சயமாக சடப்பொருள் தான், அது அறிவு பொருளாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீயே பார்த்தனா ஒரு சடப்பொருள் தான். அந்த சடப்பொருளுக்குள்ள அறிவுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் நீ அதன் சடத்தின் மூலமாக பார்க்கறதுனால அது சடப்பொருள் தான். இது கொஞ்சம் வேற மாதிரி போகும் தலைப்பு, அது சைவத்தில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது வாட் ஆர் யூ டூயிங் வித் லைஃப் தான். சரி, இப்போ தெளிவாக பார்க்கக்கூடிய மனிதன் நிச்சயமாக அவன் இந்த கேள்வியை கேட்கலன்னு தெரியுது. அப்போ இந்த கேள்வியை கேட்கறதுல நமக்கு என்ன குறை, அப்போ என் மேலே தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்குற கேள்வி திரும்ப இருக்கு, அன்பை தேடுவது போல இருக்குன்றார். இப்போ நீங்கள் வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தேடுவதும் அன்பை தேடுவதும் ஒன்றுன்றார். அன்பை தேடினால் கிடைக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அன்பை ஒரு சில உறவுகளை தேடுறீங்க அப்படின்னா கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஏமாற்றம் என கிடைக்கும். அன்பை தேடினால் கிடைக்காது. அப்போ அன்புன்றது என்ன? ஏன்னா நம்முடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், நம்முடைய காவியங்களாக இருக்கட்டும், நம்முடைய நூல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அன்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த அன்பு அப்படின்னா என்னன்றது தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஒரு தாய் ஒரு குழந்தை மேல் வைத்துக்கொள்ளி அன்புடுவோம். நம்மளுடைய அண்ணன் தங்கை பார்க்கலாம், அல்லது கணவன் மனைவி ஒருவராக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய இந்த விஷயம்லாம் அன்பா? உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அன்பு என்பது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு உறவில் இருப்பீங்க. அந்த உறவில் நீங்கள் அவங்களுக்காக செயல்படுவீங்க. அந்த செயல்படும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்வீங்க. அதுதான் அன்பு. இந்த அன்பை நீங்கள் பழக பழக என்ன ஆகும்னா அந்த செயலே உங்களுக்கு பலனாக இருக்குமே தவிர இதை செஞ்சால் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை விட்டு போகும். ஆக
அந்த அன்பை நீங்கள் கவனிக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு பலனாக இருக்குது. அதுபோல் தான் இந்த வாழ்க்கை என்பது வாழ்வது தான். இந்த வாழ்க்கையை வாழ்வது தான் அதற்கான பலன், அதாவது அதுக்கான ஒரு ரிசல்ட், எண்ட் ரிசல்ட். நீங்கள் இதன் மூலமாக எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் அடையலாம். ஆனால் அதற்கு பிறகு இன்னும் சற்று தொலைவு செல்ல வேண்டியிருக்கும். இதுக்கு ஒரு எண்டே இருக்காது சொல்லுவாங்க. எனக்கு எண்டே கிடையாது சொல்கிற மாதிரி இதுக்கு எண்டே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு முடிவே இல்லாத விஷயம், எதுவும் ஆரம்பமும் முடிவும் இல்லை விஷயமாக இருப்பது தான் வாழ்க்கை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்கள் மனசில் எந்தவித ஒரு குறைபாடும் இல்லை, அல்லது எனக்கு நான் முழுசாக இருக்கேன், கண்டென்டாக இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் எந்தவித ஒரு நெருடல்களும் இல்லை அப்படின்னா, இந்த நொடியை நீங்கள் முழுமையாக வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம சொல்லும் பொழுதே பதறுது. ஏன்னா ஏகப்பட்ட நெருடல் நமக்குள்ளே வச்சுருக்கோம், ஏகப்பட்ட பயங்கள் நம்மோட வச்சுருக்கோம், ஏகப்பட்ட உறவுகளில் சிக்கல்கள் நம்மோட வச்சுருக்கோம். அவர் இன்னும் அழகாக சொல்கிறாரு, இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய இந்த உறவு முறை இருக்கு இல்லையா, இது மிக மிக முக்கியம். மனிதர்களும் கலந்து பழகக்கூடிய உறவு முறை, மனிதர்களும் பிற பொருள்களும் கலந்துக்கூடிய உறவு முறை. இந்த உறவு முறையை ஒருத்தன் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான், அதில் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டான், அதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் இறையை தேடுவது கூட தேவையில்லைன்றார். ஏன்னா அந்த இறை என்பது அந்த அன்பில் தான் கலந்துருக்குன்றார். உடனே பல பேருக்கு நினைவு வரலாம், இந்த இறையும் அன்பும் ஒன்றுன்னு ஜே.கே. அவர்கள் இந்த புத்தகத்தில் சொன்னது அவருடைய கருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகம் திருமூலர் சொல்லியிருக்கார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிவிலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அதாவது அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் என்ன பண்றாரு? அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திருமூலர் சொன்ன விஷயமும் ஜே.கே. அவர்கள் சொன்ன விஷயமும் இங்கே ஒத்துப்போகுது. நீங்கள் அன்பை கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த அன்புல நீங்கள் திளைக்கிறீங்கன்னா நீங்கள் சிவானுபூதி பெற்று விட்டீர்கள், கடவுளை அடைந்து விட்டீர்கள். வாழ்க்கையின் நோக்கத்தை பற்ற கவலையே இல்லை. ஏன்னா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போ ஒருத்தர் நோக்கத்தை தேடுவான்னா, நீ சரியாக வாழலைன்னு முதல் நோக்கத்தை தேடுவான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய. ஆக இந்த நோக்கம், வாழ்வின் நோக்கம் அது முக்கியத்துவம் அல்ல. நம் மனதில் உள்ள குழப்பம், நம் மனதில் உள்ள பயம், நம் மனதில் உள்ள பொறாமை, நம் மனதில் உள்ள அழுக்கு, இந்த விஷயத்தை கவனிப்பா. இந்த விஷயத்தை கவனிச்சேன்னா அந்த விஷயம் சரியாக வந்துடும். இந்த விஷயத்தை கவனிக்காம நான் நோக்கத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷத்தை தேடுறதோ கடவுளை தேடுறதோ செஞ்சேன்னா அது கால விரயம் அப்படின்னு நம்ம தலையில் அடித்த மாதிரி சொல்கிறாருங்க ஜே.கே. அவர்கள். ஆக வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு செயல்பாட்டில் இருக்கும். அப்படி செயல்பாட்டில் இருக்கும்போது பல உறவு முறைகள் இருக்குது. அந்த உறவு முறைகளை நாம் அன்பை பழகுவோம். அந்த அன்பை பழகுவதற்கு தான் இந்த குடும்ப வாழ்க்கை முறை. அந்த குடும்ப வாழ்க்கை முறையில் நம்ம அன்பை பழக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஒரு செயலை ஒரு தெளிவான மனத்தோடு நாம் ஒவ்வொரு நொடியும் பார்க்க முடியும். அனைத்து விஷயங்களும் இப்படி ஒரு தெளிவாக பார்த்துட்டோம், அல்லது நம்ம எந்தவித சிக்கலும் இல்லை, மனசில் எந்தவித கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய முரணும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை அருமையாக போகும். இந்த சமுதாயத்தில் எப்பயுமே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தத்துவவாதிகள் அல்லது மிகப்பெரிய ஞானிகள், குரு, ஆசிரியர், இவங்கெல்லாம் நமக்கு உதவணும், இவங்கெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும் இல்லைங்க. நாம் ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்துக்கிட்டாதான் இந்த நாம் மாற முடியும், சமுதாயம் மாறும், உலகம் மாறும். இந்த உலகம் மாறும், சமுதாயம் மாறும் சொல்கிறது எல்லாமே எப்போ நீ உள்ளுக்குள்ளே மாறும்போது மட்டும்தான். நான் சும்மா தான் இருப்பேன், அவையெல்லாம் மாறுவான் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. மாற்றம் என்பது நம்முள்ளே இருக்கிறது. அதில் இன்றைக்கு நாம் பார்த்த சிந்தனை நம்முடைய உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அன்பை செலுத்துவது. நீங்கள் ஒரு செயலை அவர்களுக்காக செய்யும் பொழுது அதில் அன்பு வெளிப்படும். அந்த அன்பை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள். அந்த அன்பில் நாம் திளைப்போம். ஒவ்வொருத்தரும் நம்முடைய உறவுகள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அன்போடு பழகி பாருங்கள். அன்போடு இருந்தோன்னா இந்த உலகம் முழுக்கவே நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் அன்புமயமாகும். அன்பே சிவமாக இருக்க முடியும். அன்பே சிவமாய் அறிந்த பின் அமர்ந்திருந்தாருன்னு சொல்கிற மாதிரி நாம் எல்லாருமே மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அமரணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற புத்தகத்தை அலசி ஆராய்ந்து படித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பேட்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் செய்வதன் மூலமாக இது எனக்கும் ஒரு உற்சாகமூட்டக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றியும் இல்லை வேறு ஏதாவது சைவ கருத்துக்களோ அல்லது வேறு ஏதாவது கருத்துக்களை நம்ம பேசணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பற்றி தெரிவிங்க. நாம் நிச்சயமாக இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.